தாண்டி நானும் கேக்குறேன். 80 ரூபா நோட் எடுத்த 50,000 இல்ல 1 லட்சம் ரூபாயா? ஹலோ, எனக்கு ஒண்ணும் உங்க பணம் எல்லாம் தேவையில்ல. நான் ஏன் ரிவிஷன் நோட் எடுக்க வந்தேன். ரிசர்வ் நோட்டா? அப்படின்னா என்ன? நான் பாடம் படிக்கிறதுக்காக எழுதி வச்ச நோட் எடுக்க வந்தேன். எங்க காட்டு. இப்படி ஆளையும் அசை விடாம கட்டி புடிச்சு மேல படுத்திருந்தா எங்கிட்டு காட்டுறதா? முதல்ல விலகுங்க. இப்ப எதுக்கு நீ என்ன இழுத்துக்கிட்டே இருக்க? என் முடியே உங்க கழுத்துல மாட்டிருக்கு. அத முதல்ல எடுத்து விடுங்க. நீங்க இழுக்க எனக்கு தான் தலை வலிக்குது. நிம்மதியா தூங்க கூட முடியல. நீ எதை எடுக்க வந்த? தோ இந்த ரிவிஷன் நோட்டை தான் எடுக்க வந்தேன். உனக்கு எதுக்கு இப்ப இது? ஏன் நோட்டு நான் எடுத்துட்டு போறேன். நீங்க தான் என்ன எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. நான் ஏதோ என் ஆசைக்கு இதை வச்சுட்டு படிச்சுட்டு போறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? இங்க பாரு, இந்த மாதிரி நோட் எடுக்க வந்தா, அத எடுக்க வந்தா, இத எடுக்க வந்தான்னு ஓயாம இந்த ரூம்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோயேன். பிச்சு புடுவேன் சொல்லிட்டேன். கிளம்பு முதல்ல. போன்னு சொல்றேன்ல. சரி போறேன். ஓடி. உன்னை போன்னு சொன்னேன்ல. எதுக்கு நீ இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போன்னு சொல்லிட்டு சாலையை புடிச்சு இழுத்தா எங்கிட்டு போறதா? சேலை விடுங்க, நான் போறேன். போனா சாலையை ஒழுங்கா கட்டாம எங்கிட்டு போறது? நீங்க அந்த பக்கம் திரும்புங்க, நான் சாரி கட்டிக்கிறேன். சரி, உசுப்பேத்துறா, உசாராயிரா. சாலையை கட்டியாச்சு, இப்ப திரும்பலாம். போறேன். நான் ஒண்ணு இங்க குடும்பம் நடத்துறதுக்காக வரல. ஏன் நோட் எடுக்கதே வந்தேன். மாமாய், என்னடி? என் சேலையை அட்ஜஸ்ட் பண்ணதுல நைஸா கண்ணாடியில பார்த்து சைட் அடிக்கிறதுக்கு உரிமையோட நேராவே பார்த்து ரசிச்சிருக்கலாமே.